Assalamualaikum. Hello everyone. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்ல உள்ள மேரி பிஸ்கட் வச்சு கேக் ரெசிபி செய்ய போறோம். பிஸ்கட்ல கேக்கா அப்படினு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமா, நம்ம இன்னைக்கு பிஸ்கட்ல தான் கேக் செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம மைதா, முட்டை, ஆயில், தயிர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போறது கிடையாது. வீட்ல உள்ள ஒரு 4 சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போறோம். அதனால வீடியோ ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 20 மேரி பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இப்போ நம்ம இதை மிக்சியில் பவுடர் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பீசஸாக நம்ம இந்த பிஸ்கெட்ஸை உடச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க பிஸ்கெட் பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிடலாம். அந்த பிஸ்கெட் பவுடரை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா நான் பவுடர் பண்ண சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்தபடி நீங்கள் சுகர் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்து ஒரு முறை நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3/4 கப் போல் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரேடியாக பால் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மாதிரி ஒரு விஸ்கு வச்சு ஒரு பக்கமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு கேக் பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சைடாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் இதில் மீதி இருந்த கொஞ்சம் பாலையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு கேக் பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க ஒரு சாதாரண எவர் சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கேக் செய்கிறதுக்கு. இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பட்டர் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம். லைட்டாக இந்த மாதிரி அடியில் தட்டி விட்டுறலாம். அப்போ தான் கேக்கு பார்த்திங்கன்னா ஈவனாக குக் ஆகும். கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம். நான் ஒரு பேன் வச்சு அதை ஒரு 15 நிமிஷமாக நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேக் பேட்டரை நம்ம அது இந்த ஸ்டாண்டு மேலே நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 45 மினிட்ஸுக்கு 45 to 50 மினிட்ஸ் நம்ம சிம்லேயே வச்சு குக் பண்ணோன்னா நம்ம கேக் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அதில் இருக்க ஆவி ஹீட்லாம் வெளியே போகாத மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஹோலை நம்ம அடைச்சிடலாம். 45 to 50 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 45 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம கேக் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சான்னு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸ்மெல்லே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நம்ம நடுவில் குத்தி பார்த்தோம் அப்படின்னா கேக் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம கேக் ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். கத்தியில் எதுவுமே ஒட்டலை. ஸோ நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆறுனதுமே நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம கேக்கை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்திங்களா நம்மளுடைய கேக்கு. இதை பிஸ்கெட்டில் செஞ்ச கேக் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிஸ்கெட் கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ற உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.